செய்திக்குள்ளாய் கடந்து போகலாம். முதலாவதாக உங்களிடம் ஒரு கேள்வி. பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? நம்ம எதெல்லாம் பாவம்னு சொல்றோம்? முதலாவது, நியாய பிரமாணத்தின்படி நடக்காததே ஒரு பாவம். அது மாத்திரம் இல்ல, நாம பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாம நடக்கிறது என்னதான், அது ஒரு வகையான பாவம். நமக்கு நன்மை செய்ய நமக்கு திராணி இருந்து அதை மற்றவர்களுக்கு நம்ம செய்யாமல் இருந்தா அதுவும் என்னதான் பாவம் தான். மற்றவர்களை நம்ம நாவினால புறம் கூறினாலும் அதுவும் என்னதான் பாவம் தான். மற்றவர்களை சபித்தாலும் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்ற நம்ம வாயினால ஆசீர்வாதம் மட்டும்தான் வருமே தவிர அதே வாயினால நம்ம மற்றவர்களை சபித்தால் கூட அதுவும் என்னதான் ஒரு வகையான பாவம் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம பாவம் செய்தோம் என்றால் நம்ம முதலாவது நாம் பாவிதான் அப்படின்னு நம்மளால ஒத்துப்போமா? சில காரியங்கள்ல, சில நேரங்கள்ல, சில சூழ்நிலைகள்ல நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய பாவங்களை நம்மளால சொல்ல முடியாது. ஆனா எல்லாவற்றையும் அந்தரங்கத்திலிருந்து ஒருவர் என்ன பண்ணிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். மனுஷர்களுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை நம்ம மறைக்கலாம், ஆனால் தேவன் என்ன பண்ணுவார், அதை எல்லாவற்றிலும் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். ஆனா நம்ம பார்க்கிறோம், வேதாகமத்துல என்ன பண்றாங்க, நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதவர்களும் இருக்கிறாங்க, பாவம் செய்தவர்களும் என்ன பண்ணிருக்காங்க இருக்கிறாங்க. ஆனா பாவம் செய்தவர்கள் நான் பாவம் செய்தேன் என்று ஒற்றுக்கொண்டவர்களை தான் குறித்துதான் நாம் என்ன பண்ண போறோம், இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. முதலாவது எதெல்லாம் பாவம் அப்படின்னு பார்த்துட்டு, அந்த பாவம் செய்தவர்கள் நான் பாவிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்றத நம்ம வேதாகமத்தில் பார்க்க போறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. இந்த வசனம் சொல்லுது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அப்ப நம்ம நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டா இல்லையா? நன்மையான காரியங்களை நமக்கு செய்யும் பொழுது நமக்கு நிச்சயமான உண்டு, ஒரு மேன்மை உண்டு. நீ நன்மை செய்யாதிருந்தால் என்ன உன்னுடைய வாசப்படியில இருக்கும்? பாவம் உனது வாசப்படியில இருக்கும் என்று இங்க வசனம் சொல்லுகிறது. அதனால நம்மளால முடிந்த நன்மையை மாத்திரமே நாம செய்யணும். நாம தீமை செய்கிறவர்களா இந்த உலகத்துல காணப்படக்கூடாது. அப்படி நான் நன்மையை செய்தேன், நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொண்டவர்கள் யாரா? எஸ்ராவின் அதிகாரம் 10வது அதிகாரம் 2வது வசனம். எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 2வது. அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. இவர் என்ன சொல்றாரு, இஸ்ராவின் வம்சத்துல நம்ம பார்க்கிறோம், செக்கனியான ஒருத்தர் இருக்காரு. எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்க எஸ்ரா என்ன சொல்றாரு, இப்படி முதலாவது வசனத்தை பாருங்க. எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலின் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிட்டு ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். அப்பதான் ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியேலின் குமாரன், அவன் தான் யாரு, செக்கனியா. அவன் என்ன பண்றான், மற்ற அந்நிய தேசத்தாரிடம் நீ பிணைக்கப்பட வேண்டாம், அந்நிய குமாரத்திகளுக்கு நீ குமாரனை கொடுக்க வேண்டாம், அந்நிய குமாரர்களுக்கு உங்களுடைய குமாரத்திகளை என்ன பண்ண வேண்டாம், கொடுக்க வேண்டாம், நீ சம்பந்தம் கலக்க வேண்டாம் என்று இங்க தேவன் ஒரு வார்த்தை என்ன பண்ணிருக்காரு, அவரிடத்துல சொல்லிட்டாரு. ஆனா அந்த செக்கனியா என்ன பண்றான், தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியாம என்ன பண்ணிட்டான், அந்த வசனம் சொல்லுது பாருங்க. எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களிலும் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால். அப்ப அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் தேவன் வாக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த வாக்கு நம்ம எப்படி இருக்கணும், உறுதியாக பற்றி கொண்டு இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தேவன் சொல்லிய வார்த்தையை விட்டு வேறு பாதையும் நாம சென்றோமே ஆனால் அதனால நமக்கு என்ன பலன், ஒரு பலனும் கிடையாது. அந்த செக்கனியா என்ன பண்ண பாருங்க, அந்நிய ஸ்திரீயோடு நீ பிணைக்க வேண்டாம், அவர்களிடத்துல நீ சம்பந்தம் கலக்க வேண்டாம் என்று சொன்ன பொழுதும் அவன் என்ன பண்ணல, அதை கேட்கல. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவன் கேட்கவில்லை. அதனால அவன் என்ன பண்றான், ஒத்துக்கிறான் தன்னுடைய பாவத்தை. எஸ்ராவை நோக்கி அவன் என்ன சொல்றான்
செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நான் இந்த தேசத்துக்கு ஜனங்களிலும் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக நான் என்ன பண்ணினேன்? பாவம் செய்தேன். மனுஷர்கள் பாவம் செய்வது நமக்கு விரோதமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, கர்த்தருக்கு விரோதமா தான் நம்ம என்ன பண்ணணும்? பாவம் செய்கிறோம். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? பார்த்து கொண்டு இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் கணக்கில் வைத்து கொண்டு இருக்கிறார். அப்ப நம்முடைய பாவம் எங்க மூடப்படும்னா, நம்ம எப்ப அதை அறிக்கை இடுகிறோமோ அப்பதான் அந்த பாவமானது என்ன பண்ணும்? மூடப்படும். நம்ம அறிக்கை இடாம நம்ம பாவத்தின் மேல பாவம் செய்தோமே ஆனால் அந்த பாவமானது என்ன பண்ணாது? மூடப்படாது. பாவத்தை மறைக்கிறவனோ என்ன பண்ண மாட்டான்? வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்லுகிறது. அதே இன்னொரு மனிதரை குறித்து நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15-16. இங்க பாருங்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் என்னவா இருக்கிறது? பாத்திரமாய் இருக்கிறது. அவர்களில் பிரதான பாவி நான். இங்க பவுல் சொல்றாரு, அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பாடுகள் பிரச்சனைகள் வந்தது. ஏன் அப்படின்னா, தேவனே வந்து நான் தான் தேவன் சொல்லும் போது கூட அவன் என்ன பண்ணல, நம்பல. ஆண்டவர் கேட்கிறாரு, முள்ளில் விதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப கூட அவன் என்ன பண்ணல, யார் என்று அவன் நிதானித்து அறியாதவனாய் காணப்பட்டான். இப்ப நாம பாவம் செஞ்சுட்டு நான் பாவிதான் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோமா? ஆனா இங்க பவுல் சொல்றாரு பாருங்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு, நம்முடைய பாவங்களை ரட்சிக்கதான் கிறிஸ்து இயேசு என்ன பண்ணாரா? இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்ற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறதா? உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் அது என்னவா இருக்கிறது? பாத்திரமா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அவர்களிலும் பிரதான பாவினான். பாவி மாத்திரம் சொல்லல, அவர்களிலும் பிரதான பாவினான் அப்படின்னு இங்க பவுல் சொல்லுகிறார். அப்போ நாம நம்முடைய குற்றங்களை நம்ம எப்ப தேவ சமூகத்துல அறிக்கை எடுக்கிறோமோ அப்பதான் நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணணும்? மூடப்படும். நம்ம ஈசோப்பினால் நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் நம்முடைய பாவங்களை நாம என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும். அப்படி நம்ம பாவத்தை அறிக்கையிடாம நமக்குள்ளே அந்த பாவத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்க யார் அந்த பாவத்தை பார்க்கிறா, நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவோமே அப்படின்னு நம்ம பண்ணோம்னா தேவன் என்ன பண்ணுவாராம்? அதற்கான பதிலடியை நமக்கு நிச்சயமா என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. அதனால மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக, ஒருவேளை பாவம் செய்யாத மனிதன் இந்த உலகத்துல யார் இருக்கா? யாருமே அல்ல. ஆனா பாவம் செய்யாத ஒரே மனிதர், வசனம் சொல்லுது, நான் சொல்றேன், குற்றமில்லாத ரத்தத்தை பெற்றவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆனா நம்மலாம் என்னதான்? குற்றமுள்ள ரத்தம் தான். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல பாவம் செய்திருப்போம். நிச்சயமா நம்ம எந்த விதத்திலுமே நம்ம பாவம் செய்யலன்னு நம்மளால சொல்ல முடியாது. மற்றவர்களிடத்துல அன்பு செலுத்தாமல் போனாலும் அதுவும் என்னதான்? ஒரு பாவம் தான். அப்ப அப்படிப்பட்டதான பாவங்களை நாம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. இங்க பவுல் சொல்லுகிறாரு, பாவிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுடைய பாவங்களை நம்ம என்ன பண்ணணுமா? ஒத்துக்கொள்ளணும் மற்றவர்களுக்கு முன்பாக. அப்ப நம்ம நீதி உத்தமமாய் வாழும் பொழுது தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரா? ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அதே 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாயத்தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். செய்கிற பாவங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமா இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளுமா. அப்போ சிலருடைய பாவங்கள் என்ன பண்ணும்? நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறாரு, அவர் இடத்துல நியாயம் தீர்ப்பதற்கு அந்த பாவம் முன்னதாகவே என்ன பண்ணுமா? முந்தி கொள்ளும். நமக்கு பதிலா நம்ம மரித்து போனதுக்கு அப்புறம் நிச்சயமா நம்மள தேவன் என்ன பண்ணுவார்? நியாயம் விசாரிக்கிறவரா இருக்கிறார். அப்ப நம்முடைய பாவங்கள் வெளியரங்கமாய் அது மூடப்படாது. நம்முடைய பாவங்கள் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் தேவனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அது எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா வெளியரங்கமாய் அது என்ன பண்ணும்? காணப்படும். அதான் வசனம் சொல்லுது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு, எங்க அது? நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் நேரத்துல என்ன பண்ணும்? நிச்சயமா அந்த பாவமானது நமக்கு வந்து என்ன பண்ணும்? நமக்கு முன்னாடி அது சொல்லும், நீ இந்த இடத்துல இந்த பாவம் செய்த, நீ இந்த இடத்துல இப்படி நடந்து கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாவமே நமக்கு என்ன பண்ணுமா? சாட்சி கொடுக்கிறதா இருக்கிறதா. அதனாலதான் வசனம் சொல்லுது, நியாய தீர்ப்புக்கு அதுவே என்ன பண்ணுமா? முந்தி கொள்ளும். அதுவும் முந்தி கொள்வதற்கு முன்னாடி நாம என்ன பண்ணணும்? அதையே முந்தி கொள்கிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். அப்ப நம்மளுடைய பாவங்களை நாம அறிக்கையிடுகிறவர்களாக இருக்கணும். இன்னொரு பாருங்க, சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். சிலருடைய பாவம் என்னதான் இது பண்ணாலும் சொல்லுவாங்க, நான் இப்ப இதை விட்டுறேன், இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆகி வரேன், இந்த பாவத்தை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? அதே பாவத்துக்குள்ள செல்லுவாங்க. அப்படிப்பட்டதான பாவம் அவர்களை என்ன பண்ணுவாங்க? பின்தொடரும். அது ஒரு நாள் அவர்களை விட்டு என்ன பண்ணாது?
விலகாது. அப்போ நம்மளே நாம ஒரு விஷயம் என்ன பண்ணணும், நிதானித்தறியணும். நம்மளுடைய பாவங்கள் மூடப்பட்டதா இல்ல நம்மளுடைய பாவங்கள் நம்மளை பின்தொடருகிறதா என்று நாம பார்க்கணும். அதான் வசனம் சொல்லுது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை தேவன் என்ன பண்ணுவாராம், அகற்றி போடுகிறார். நமக்கு மன்னியாமல் போக பாதபட்சம் பார்க்கிற தேவன் அவரு அல்ல. அவர் எல்லாருக்கும் சமமா தான் என்ன பண்ணுவாரு, வழி நடத்துகிறாரு. இந்த பிள்ளை இப்படி, இந்த பிள்ளை அப்படி, நான் இவளுக்கு இவ்வளவு நன்மை செய்வேன், இந்த மகளுக்கு நான் இவ்வளவு நன்மை செய்வேன் அப்படின்னு என்று பாதபட்சம் பார்க்கிற தேவன் நம்மளுடைய தேவன் அல்ல. அவர் எல்லாவற்றையும் சமமாகவும் சமாதானத்தையும் தேவன் நமக்கு என்ன பண்ணுவார், அருளுகிறவராய் அவர் காணப்படுகிறார். இன்னொரு வசனம் கூட வாசிங்க, ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிப்படாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்களுடைய அக்கிரமங்களே, நம்மளுடைய அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தவர் தான் யாரு, தேவன். ஆனா இங்க வசனம் சொல்லுது, உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக என்னத்தை உண்டாக்குகிறதா, பிரிவினையை உண்டாக்குகிறதா. அப்ப நம்மளுடைய அக்கிரமங்கள் தான் நமக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினை என்ன பண்ணுது, கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன பண்ணுகிறதா, மறைக்கிறதா. அவளோட நம்மளுடைய பாவங்களே அவர்கிட்ட நம்ம நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுக்காம போகிறதுக்கான காரணம் என்ன, நம்மளுடைய பாவங்களே தான். அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறதுக்கு முதன்மையான காரியம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பாவம் தான். அப்ப நம்மளுடைய அக்கிரமங்களையும் தேவன் என்ன பண்ணுவாரு, மன்னிப்பாரு. நம்ம அதெல்லாம் நம்பிதானே வந்திருக்கிறோம். நம்ம அதெல்லாம் நம்பி நம்ம ஜலத்தினாலும் ஆவினாலும் நம்ம பிராவினாலும் தேவனுடைய ஞானஸ்தானத்தை நம்ம பெற்று எதனால வரோம், முன் செய்த பாவத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்து வர்றதுக்கு பேர் தான் என்னது, நம்ம தேவ பிள்ளைகள் என்று நம்ம பேர் கொடுக்கிறோம். அதுக்கு ஏன் அப்படின்னா தேவன் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்ததுனால, நம்மளுடைய மீறுதல்களை அவர் மன்னித்ததுனால. அதனால நம்முடைய பாவங்கள் ஒரு நாளும் மன்னிக்கப்படாதுன்னு நம்மளை நாம என்ன பண்ணக்கூடாது, சொல்லிக்க கூடாது. ஆனா நம்ம சொல்லணும், நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு அதை விட்டுடணும். அதை விட்டுட்டு அதே பாவத்திலே நான் மூழ்கி கிடப்பேன், அதுதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதையே நம்ம இது பண்ணோம்னா வசனம் சொன்ன என்ன சொல்லுது, அந்த பாவமானது நம்மளை பின்தொடருகிறதா அது காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். இங்க பாருங்க, மற்றவர்களை விடுங்க, தேவன் கூடவே இருந்து இயேசு கிறிஸ்துவின் கூடவே இருந்து பாவம் செய்த ஒரு நபர் தான் யாருன்னா யூதாஸ் காரியர்கள். அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4வது வசனம். குற்றமில்லாத இரத்தத்தை நான் மாற்றி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன அது பாடி என்றார்கள். இங்க சொல்லுகிறார், யாரு யூதாஸ் என்ன பண்றான், தன் மனதுல அவன் குற்றம் செய்தான், நான் பாவம் செய்தேன் என்று அவன் கடைசி நேரத்துல என்ன பண்ணுகிறான், ஒத்துக்கொள்ளுகிறான். யாரும் பாவம் செய்துட்டு நான் பாவிதான், நான் வந்து எல்லா வச்சும் உத்தமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய நியாய தீர்ப்பின் நேரம், நியாய தீர்ப்பின் காலம் ரொம்ப என்னது, சமீபமா இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இங்க பாருங்க, குற்றமில்லாத ரத்தத்தையே நான் என்ன பண்ணிட்டேன், காட்டி கொடுத்துட்டேன். இன்னைக்கு நம்ம மற்றவர்களை காட்டி கொடுக்கறதுனால நமக்கு என்ன பலன், அது குற்றமில்லாத ரத்தம், தேவனுடைய ரத்தம், எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒரு ரத்தம். அதான் குற்றமில்லாத ரத்தத்தையே நான் என்ன பண்ணிட்டேன், காட்டி கொடுத்துட்டு, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம புறம் கூறுதலும் மற்றவர்களுக்கு விரோதமாக நம்ம எழும்புவது எல்லாமே என்னதான், ஒரு விதமான பாவம் தான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன என்று அது முன்பாடுன்னு என்ன பண்றாங்க, மற்றவங்க சொல்லிடுவாங்க, இந்த உலகத்துல அப்படிதான், நீ என்ன கடைசி நேரத்துல நம்ம நியாயத்திற்பின் நாட்கள்ல நம்ம கூட ஒருத்தவங்க வருவாங்க, இவங்க நமக்காக பேசுவாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்பி இருக்கக்கூடாது. அங்க கூட என்ன பண்ணிடுவாங்க, கைவிட்டுருவாங்க. அது முன்பாடு இங்க சொல்றாங்க இல்லையா, அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன அது முன்பாடு என்றார்கள். அப்ப மற்றவர்களுக்கு முன்பாக இவர்கள் எனக்கு துணை செய்வாங்க, இவர்கள் எனக்கு முன்பாக என்ன பண்ணுவாங்க, நியாயாதிபதியா இருப்பாங்க. நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது, நம்பக்கூடாது. மற்ற கடைசி நேரங்களில் கூட மனிதர்கள் நம்ம என்ன பண்ணலாம், கைவிடலாம். எந்த ஒரு மனிதனையும் நம்புவது என்னதான், நாசியில சுவாசம் உள்ள மனிதனை நீ என்ன பண்ணாத, நம்பாதன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நாசியில சுவாசம் உள்ள மனிதர்களை நாம நம்புவதை பார்க்கிறோம். நம்மளுக்கு நாசினால சுவாசத்தை கொடுத்து நம்மள இந்த உலகத்துல எல்லாவற்றையும் அனுபவிக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் கொடுத்தாரு. அவரையே நாம என்ன பண்ணுமா, நம்பணுமா? மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், அவர் மேல பற்றுதலா இருப்பதே நலம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்ல, 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18 to 20 வரை வாசிங்க. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18 to 20 வரை.
அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமை யோர்தானை கடக்க போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்தான். அப்ப ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த சீமையை என்ன பண்றான் அப்படின்னா, அக்கறைக்கு, அதாவது யோர்தானை கடக்க போகிற ராஜாவுக்கு முன்பாக, யோர்தானை கடந்து 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18 20. அப்ப சொன்ன பாருங்க, ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமில் இருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினையாமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. ஆனால் அடுத்த வசனம் பாருங்க, உமது அடியானாகிய நான். அப்ப நாமலாம் யாரு? தேவனுடைய அடிமை. தேவனுடைய அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? அறிந்திருக்கிறான். அந்த சீமையை குறித்து நம்ம பார்க்கிறோம். ராஜாவுக்கு விரோதமாகவும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் என்ன பண்றான்? பாவம் செய்தேன் என்று தன்னைத்தானே அவன் என்ன பண்ணிக்கிறான்? தாழ்த்துகிறவனாய் காணப்பட்டான். அதான் வசனம் சொல்லுகிறது. அவன் என்ன பண்றான்னா, குமாரனாகிய சீமை யோர்தானை கடக்க போற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து, அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமையானால் நாம என்ன பண்ண, நம்மை நாமே தாழ்த்தப்பட வேண்டும். எல்லா விதத்திலும் நாம் உயர்வானவர்கள் என்று எந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது? வீண் பெருமை, அந்த பெருமை நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? உயர்வை பார்க்க முடியாது. நாம எப்ப தாழ்மையை நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ, மற்றவர்களுக்கு முன்பாக உடங்க தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும்? தாழ்த்தணும். நம்ம தாழ்த்திக்கிட்டோமே ஆனாதான் தேவன் நம்ம என்ன பண்ண வரா? உயர்த்துவார் என்று நம்ம பார்க்கிறோம். இங்க பாருங்க, யோபு 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோபு 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். இப்பொழுது என் நடக்கைகளை எண்ணி இருக்கிறீர், என் பாவத்தின் மேலல்லவா நீ என்னவா இருக்கிறீங்க? கவனமா இருக்கிறேன். தேவன் நம்மளை கவனிக்காது இருக்கிறார் என்று நம்ம நினைக்கலாம். ஆனா தேவன் என்ன பண்ணிக்கிறார்? நம்மள கவனித்திருக்கிறாரு. யோபு சொல்லுகிறார், இப்பொழுது என் நடைகளை எல்லாம் நீ என்ன பண்ணிருக்கீங்க? எண்ணி இருக்கிறீங்க. நம்ம நடக்கிற நடைகள் அது ஒவ்வொன்றையும் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? பார்த்து கொண்டு இருக்கிறார். அது மேல அவர் கவனமா இருக்கிறார். ஒருவேளை ஒரு என்ன பண்றோம், மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம பாவம் செய்வது வெளியில தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா தேவன் என்ன பண்ணுவார்? அது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அது மாத்திரம் நியாய தீர்ப்பின் நாள்ல நம்ம ஒவ்வொன்றுக்கும், நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே தேவன் இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிற போது, நம்மளோட நடைகளை தேவன் பார்க்காம இருப்பாரா? நம்ம செல்லுகின்ற நடைகளிலும் நம்ம நடந்துக்கிற நடைகளையும் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? கண்ணோக்கி பார்த்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, என் பாவத்தின் மேல அல்லவா அவர் என்னவா இருக்கிறாரு? கவனமா இருக்கிறாராம். நம்ம எதன் மேல கவனமா இருக்கிறாரு என்று நம்ம பார்த்து, நம்ம பாவத்தின் மேல தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? கவனமா இருக்கிறாரு. அதனால நம்ம நிச்சயமா நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நம்ம நிதானத்தோடும் என்ன பண்ணணும்? நம்ம ஒரு விஷயம் யோசிக்கணும். நம்ம இதை செய்கிறோமே, இது நன்மையா, இது தேவனுக்கு பிரியமான காரியமா, இதை செய்தோம்னா இது பாவமா, இது தீமையான காரியம் இருக்கிறதா இல்ல நன்மையான காரியம் இருக்கிறதா என்று நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம நிதானத்தை அறிகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அது மாத்திரம் இல்ல, மீகா எடுத்துக்கோங்க. மீகா 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். நம்மளுடைய பாவத்தையோ நம்ம செய்த நன்மையோ தேவன் நிச்சயமா என்ன பண்ணுவாங்க? வெளிச்சத்துக்கு அவர் கொண்டு வருவார். இருளில எந்த ஒரு பாவத்தையும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? வைக்க மாட்டாரு. எந்த ஒரு காரியத்தையும் இருளில கொண்டு போய் சேர்க்கிற தேவன் அவரே அல்ல. அவர் எல்லாவற்றையும் வெளிச்சத்துல கொண்டு வந்து என்ன பண்ணுவாரு? சேர்ப்பாரு. அது மாத்திரம் நம்மளுடைய பாவம், நீங்க சொல்ற, நான் கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்ணினேன்? பாவம் செய்தேன். அதான் வசனம் சொல்லுது. 9ஆம் வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடுவார். யார் நமக்காக வழக்காடுகிறவர் அப்படின்னா தேவன். நமக்காக வழக்காடுகிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். இந்த மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? உனக்காக நான் இருக்கேன், எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நான் என்ன பண்ணுவேன்? இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க தான். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவங்க நிச்சயமா நம்மளை குதறி தள்ளிவிட்டு போகிறவர்களா இருப்பார்கள். ஆனா நமக்காக வழக்காடுகிறவர் இந்த உலகத்துல ஒரே ஒருவர் தான், ஒரே ஒரு ஜீவன் தான். அது யார் அப்படின்னா, குற்றமில்லாத ரத்தத்தை நமக்காக சிந்தின இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரே எனக்காக வழக்காடி நம்முடைய நியாயத்தை அவர் என்ன பண்ணுவாங்க? விசாரிக்கிறவரா இருக்க. இன்னைக்கு நம்மள ஒருவரும் பெற்ற பிள்ளைகளே இப்ப என்ன பண்றாங்க? பெற்றவங்களை விசாரிக்கிறது கிடையாது. எங்கேயோ இருக்காங்க, எப்படியோ இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பதற்கு கூட ஆள் இல்லாம இந்த உலகத்துல என்ன பண்றாங்க?
இருக்காங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை குறித்ததான ஒரு விசாரிப்பு இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்ததான ஒரு விசாரிப்பு எந்த இடத்துலயுமே இல்லை. ஆனா இந்த வசனம் சொன்னது உன்னை விசாரிக்கிறவர் நான் அல்லவா. அப்போ நம்மளை விசாரிக்கிறவர் யாரு? தேவன் தான். நம்ம மேல கண்ணை வைத்து, ஒருவேளை நம்மளை தாய் தகப்பன் நம்மளை மறந்திருக்கலாம் இந்த உலகத்துல, ஆனால் தாய்க்கும் மேலாகவும் தந்தைக்கும் மேலாகவும் நம்மளை விசாரிக்கிறவர், நம்ம மேல அன்பு காட்டுகிறவர், நம்மளை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழி நடத்துகிறவர், நம்மளை சுமக்கிறவர் யார் அப்படின்னா நம்ம தேவன் ஒருவர் மாத்திரமே. அவர் நம்மளுடைய பாவங்களை என்ன பண்ணுவாரா, வெளிச்சத்துக்கு அவர் கொண்டு வருகிறார். அதான் வசனம் சொல்லுது, அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை நான் நிச்சயமா என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். நீதிய தேவன் நமக்கு முன்பாக என்ன பண்ணுவார், வைப்பாரு. நம்ம நன்மை செய்தோமே ஆனால், இந்த உலகத்துல நன்மையான காரியங்களை நம்ம பெற்றுக்கொண்டோமே ஆனால், அந்த நியாய தீர்ப்பின் நாட்கள்ல நமக்கு என்ன உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. பரலோகத்துல பிரவேசிப்பதற்கான ஒரு பலன் நமக்கு என்ன உண்டு, நிச்சயமா கிடைக்கும். அதை விட்டுட்டு நான் தீமையை செய்தேன், சத்ருக்கு விரோதமா நான் எழுந்தேன், சத்ரு கூடவே நான் இருந்தேன், துன்மார்க்கரோடு நான் பிணைக்கப்பட்டிருந்தேன் அப்படின்னா நமக்கு பரலோகத்துல இடம் இருக்குமா? நிச்சயமா இருக்காது. அதற்கு மாறாக நம்ம எங்கதான் போவோம், நரகத்துக்கு தான் போவோம். அப்போ இந்த உலகத்துல நம்ம நரகத்துக்கு போகணுமா இல்லை பரலோகத்துக்கு போகணுமான்னு நம்ம என்ன பண்ணணும், சார் நம்ம நிதானித்து அறிகிறவர்களா இருக்கணும். அப்போ நம்ம பாவமானது என்ன பண்ணுமா, எல்லாவற்றிற்கும் தடையா இருக்கிறது. நமக்கு செய்கிறோம் ஒரு காரியம், நான் நீண்ட நாளாக இந்த காரியம் நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன், நீண்ட நாளாக நான் இந்த காரியத்தை குறித்து நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன், இது என்னோட வாழ்க்கையில நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்க பாவம் உங்களுக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது நன்மையான காரியம் உங்களோட வாழ்க்கையில நடக்குமா? நிச்சயமா நடக்காது. அதுவே எல்லா ஆசீர்வாதத்திற்கும் தடையாய் காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். நமக்கு ஆசீர்வாதம் வரல அப்படின்னா அதுக்கு நம்மளே நினைச்சுக்கணும், நம்ம கிட்ட என்ன இருக்கு, ஏதோ ஒரு பாவம் இருக்கு, அதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு ஏதோ ஒரு தடை நம்ம இடத்துல காணப்படுகிறது. அந்த தடையை உடைத்தெறிந்து, தடைகளை உடைப்பவர் நம்ம முன்னே போகும் பொழுது நிச்சயமா நம்முடைய தடையில் அவர் உடை தெரிவாரா, எரிய மாட்டார், எரிவார். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற தடையை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், உடை தெரிய வேண்டும். நம்ம இடத்துல காணப்படுகிற அந்த பாவங்களை நம்ம எப்போ உதறி தள்ளிவிட்டு நம்ம வெளியே வருகிறோமோ அதுதான் நமக்கு இரட்டிப்பான நன்மை. இங்க பாக்குறோம், யோபுவை குறித்து நம்ம பாக்குறோம், அவனுக்கு அநேக பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கு. அவன் எங்கேயாவது பாவம் செஞ்சிருக்காங்க, ஆண்டவரே சொல்றாரு அவன் உத்தமனும் அவன் சன்மார்க்கனும் நேர்மையுமாய் காணப்பட்டவன் என்று யோபுவை குறித்து என்ன பண்றாங்க, சாட்சி கொடுக்குறோம். ஆனாலும் பாருங்க, ஏன் அப்படின்னா தேவன் அவருடைய பிள்ளையை சில சமயத்துல என்ன பண்ணுவாரு, சிற்றிப்பார். நம்மளே தேவன் நமக்கு என்ன பண்ணுவார், சிற்றிப்பார். தகப்பன் தன் புத்திரனை சிற்றிக்கிறது போல தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், சிற்றிப்பாரா. ஏன் அப்படின்னா அவங்க விசுவாசமா இருக்கிறாங்களா, அவன் என்னுடைய பிள்ளையாதான் இருக்கிறாங்களா, எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு கைவிடாதவங்களா அவங்க காணப்படுகிறாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக வரணும். அப்படின்னா நமக்கு இந்த உலகத்துல பாடுகள் உண்டு, நமக்கு இந்த உலகத்துல நிச்சயமா உபத்திரவம் உண்டு, நிச்சயமா நமக்கு என்ன உண்டு, உபத்திரவம் உண்டு, சிற்றிப்பு உண்டு. முதலாவது அப்போ தேவன் என்ன பண்றாங்க, யோபை குறிச்சு அவன் என்ன சொல்றான், எல்லாத்திலும் உத்தமானதான் இருக்கான். அவனை மாதிரி தேவனை துதித்தவனும் கிடையாது, ஆராய்த்தவனும் கிடையாது நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் பாருங்க, அவன் நேர்மையானவன் வசனம் சொல்றேன். அந்த ஊர் தேசத்திலேயே ரொம்ப நேர்மையாய் காணப்பட்டவன் யாருன்னா யாரு, யோபு தான். ஏன் அவனுக்கு தேவன் அவனுடைய முன்னிலைமையை பார்க்க பின்னிலைமையை தேவன் ஏன் யோபு ஆசீர்வதிச்சு, அவன் எல்லாத்தையும் சகித்து கொண்டான், ஒரு நாளும் வழி விலகி அவன் காணப்படல. அவன் கூட இருந்த மனைவியே அவன் என்ன பண்ணான், தேவனை தூஷித்து அவனுடைய ஜீவனை விடு அப்படின்னு சொன்னான். அப்ப நம்ம கூடவே இருப்பாங்க, அவங்களும் கிறிஸ்துவ அறிஞ்சிருப்பாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு ஒரு உபத்திரம் வந்து நன்மை செய்யற நமக்கு நடக்கல அப்படின்னா சில நேரம் என்ன பண்ணுவாங்க, அவர்களே நமக்கு தூஷண வார்த்தைகளை உண்டு பண்ண முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க, தேவன் உனக்கு என்ன நன்மையை செய்தாருன்னு நீ எப்ப பார்த்தாலும் ஆலயத்துக்கு போற, தேவனுடைய வாழ்க்கையில என்ன நன்மையை செய்தாருன்னு நீ அவரை தேடியே போற அப்படின்னு சில பேர் நம்ம என்ன பண்ணுவாங்க, குற்றப்படுத்துவாங்க. ஆனா நான் யோபுகமா நம்ம எப்ப நிலைத்து நம்ம நிற்கிறோமோ அப்பதான் நமக்கு நம்மளுடைய முன்னிலைமை பார்க்கலும் தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரு, பின்னிலைமையை ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அப்போ நாம இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் இங்க எப்படியெல்லாம் நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம சுற்றி பல பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நாம என்ன பண்ணணும், அதை சகித்து கொள்ளணும். ஆனா தேவனுக்கு முன்பாக நம்மளுடைய நாவினாலும் சரி மற்றவர்களை சபிக்கவும் கூடாது, நம்முடைய நாவினால மற்றவர்களை புறம் கூறுகிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. நம்முடைய பாவங்களை நாம எப்ப உடைத்தெறிகிறோமோ நம்மளுடைய தடைகள் நமக்கு முன்பாக எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுவாராம், அகற்றி போடுகிறார். அப்போ முதலாவது நம்முடைய பாவமே நமக்கு என்னதான் தடை. அந்த பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம விட்டு விடும் பொழுது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காத, நம்ம அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன பண்ணுவார், செய்து முடிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களில் கூட ஒரு விஷயம் நம்ம இடத்துல ஏதோ ஒரு சின்ன குறைகள் நம்மளால சொல்லவே முடியாது, நான் எல்லா விதத்துலயும் பர்ஃபெக்ட்,
எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஒரு பாவம் செய்திருக்கோம். ஆனா தேவன் என்ன பண்ணுகிறாரு? அதை கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். இதுவரையிலும் நம்ம கேட்ட வார்த்தைகளுக்காக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா நாங்கள் உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆவியானவரே, அப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே, அப்பா உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் ஆண்டவரே ஒரு விஷயம் நாங்கள் இருந்திருக்கலாம். ஒருவேளை உமக்கு விரோதமாய் நீர் காட்டின பாதையிலே ஆண்டவரே நாங்கள் செல்லாதபடிக்கு வேறு பாதையில் ஆண்டவரே நாங்கள் சென்றிருக்கலாம். தகப்பனே, உமக்கு பிரியமானதை செய்யாமல் தகப்பனே, மற்றவருக்கு பிரியமான உலகத்தின் மேல் வாஞ்சை, ஆண்டவரை பொருளின் மேல வாஞ்சை, ஆண்டவரை பெருமையின் மேல ஒரு வாஞ்சை, இது எல்லாவற்றிலும் நாங்கள் காணப்பட்டிருக்கலாம். ஆனாலும் தகப்பனே, அப்பா மானானது நீருடைய வாஞ்சித்து கதறது போல தகப்பனே, அப்பா எங்களுடைய ஆத்மா உண்மை மாத்திரம் ஆண்டவரை வாஞ்சித்து கதற எங்களுக்கு உதவி செஞ்சு நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய வாஞ்சையெல்லாம் உண்மையில மாத்திரம் ஆண்டவரை இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு தடையா இருக்கிற எங்களுடைய பாவங்களை தகப்பனே நீர் மூடி மறைக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ள தேவன். அப்பா உம்மிடத்துல ஆண்டவரே காணப்படுகிற அந்த இரக்கத்தின்படி எங்களை மன்னித்தள்ள முடியாது நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரை உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்கிறேன் என்று ஆண்டவரை யார் இந்த வேதாகமத்தில் நாங்கள் பார்த்தோம். பரிசுத்தவான்கள் கூட ஆண்டவரே உமக்கு முன்பாக பாவம் செய்தேன் என்று தாழ விழுந்து பணிந்து ஆண்டவரே உம்மிடத்துல அவங்க ஒத்துக்கொள்ளும் போது தகப்பனே, நாங்களா என்மாத்திரம் தகப்பனே ஆண்டவரை எங்களுடைய பாவங்களை ஆண்டவரை மன்னிக்கும்படியாக செபிக்கிறோம். அதற்கு மாறாக நன்மையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, அப்பா மனுஷனை நீர் அறிவதற்கும் ஆண்டவரே அவனுடைய காலத்தில் ஆண்டவரை ஒவ்வொரு வாய்ப்பினாலும் ஆண்டவரை தகப்பனை நீர் ஏற்படுத்துகிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய வேண்டுதல்களை அங்கீகரிப்பவரை எங்களுடைய பாவத்தை எங்களை விட்டு அகற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, ஒரு விஷயம் ஆண்டவரை இருளில் நடக்கிற எங்களை ஆண்டவரை நீர் வெளிச்சத்துல கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இருளின் அந்தகாரத்துல நடக்கிற எங்களுடைய பாவங்களை தகப்பனே அதை நீர் மன்னித்து ஆண்டவரே வெளியரங்கமாய் அதை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து தாங்களுடைய பிள்ளையாய் நீர் ஏற்றுக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். நித்திய ஜீவனை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பரலோகத்தின் திறவுகோலை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதை பயன்படுத்தி ஆண்டவரே உடைய பரலோகத்துல ஆண்டவரை எங்களுக்கு ஒரு இடத்தை ஆண்டவரை நீங்க வைத்திருக்கிறீங்க. இந்த பூமியில எவைகளை எல்லாம் ஆண்டவரை நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களோ அதையெல்லாம் பரலோகத்துல சேர்த்து வைக்கணும் வசனம் சொல்லுகிறது. இந்த பூமியில எவையெல்லாம் நாங்கள் கட்டவிழ்க்கிறோமோ தகப்பனே அதையெல்லாம் பரலோகத்துல நாங்கள் கட்டவிழ்க்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்காக பொக்கிஷங்களை ஆண்டவரை நாங்கள் இந்த உலகத்துல நாங்கள் சேர்த்து வைக்கல தகப்பனே. அப்பா உடைய சமூகத்துல ஆண்டவருடைய பரலோகத்துல எங்களுக்கான பொக்கிஷங்களை ஆண்டவரை நாங்கள் சேர்த்து வைக்கிறோம். ஆண்டவரை இப்பயிலிருந்து தகப்பனே எங்களுடைய பாவங்கள் மூடப்பட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஒரு விஷயம் ஆண்டவரை எங்களை சுத்திகரிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய நிர்விசாரங்களிலும் தகப்பனே எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் தகப்பனே ஒரு பரிசுத்தத்தை தேவன் கொண்டு வந்து சேர்க்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கிறவன் ஆண்டவரே பாவத்தை செய்கிறவன் பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, அந்த பாவத்தில் இருந்து ஆண்டவரே மனம் திரும்பி ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது வசனம் சொல்லுகிறது. தகப்பனே, அப்படி ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பி உங்களுடைய பரலோகத்த ராஜ்யத்துல பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அவையானவரே நீரை பொருட்படுத்திக் கொள்ள முடியாது செபிக்கிறோம். பாவங்கள் மூடப்படட்டும் தகப்பனே. அப்பா நாங்கள் பாவியா இராதபடிக்கு இந்த பவுல் சொல்லுவது போல பாவியிலும் பிரதான பாவி நான் என்று பவுல் சொல்லுகிறவன் தகப்பனே. அப்படி ஆண்டவரே அந்த பாவியாக அவளை ஒத்துக்கொள்ளும் பொழுது தகப்பனே எங்களுடைய பாவங்களை நாங்கள் உங்கள் சமூகத்தில் ஒப்புக்கொள்கிறோம். தகப்பனே, ஒரு நீதிமானாய் வாழ அப்பா நாங்கள் நீதி உள்ள பிள்ளைகளாய் வாழ அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். நீரை ஆவியானவரை பொருட்படுத்திக் கொள்ள முடியாது நாங்கள் செபிக்கிறோம். நீரை எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் பலப்படுத்தும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூட ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தமாக்குங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்